கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12/6/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். The boy Samuel continued to grow in stature and in favor with the Lord and with people. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடத்தல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தரை பிரியப்படுத்துகிறதான வழிகள் நான் எப்படி நடக்க முடியும்? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கொள்ளோ அவருக்கு பிரியம். அப்படியானால் நம்முடைய மெஷர்மெண்ட், எடைகள் சரியாக இருக்க வேண்டும். அப்படி எடைகளிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. நாம் கர்த்தருக்கு பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். 2வது, நாம் உண்மையான வழியில் நடந்து ஜெபித்தால் அது அவருக்கு பிரியம். அப்படி பிரியப்படுகிற விதத்தில் நடந்தால் நம் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பலி செலுத்துகிறேன், துதி பலிகளை செலுத்துகிறேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் என்றும் வேதம் சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்து நடக்க வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியந்தானா? நான் இது செய்வது கர்த்தருக்கு பிடிக்குமா? நான் செய்தால் ஆண்டவர் பிரியப்படுவாரா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். கொலோசு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்துக்கு நிருபம் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சொல்லி. ஆக இந்த வசனத்தின்படி நாம் வார்த்தைகளின்படி நடந்தாலே அது கர்த்தருக்கு பிரியமானது தான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாக வார்த்தைகளின்படி கர்த்தருடைய சத்தத்துக்கின்படி கீழ்ப்படிந்து நடந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது. மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொள்ளுதல். கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அது தன்னாகவே ஜனங்களுக்கு நம்மை பிடிக்க ஆரம்பித்துவிடும். ஏன்? நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் போது எந்த மனிதனையும் நாம் காயப்படுத்துவதில்லை. கர்த்தருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த மனிதனையும் வேதனைப்படுத்துவதில்லை. ஆக இயல்பாகவே மனிதர்களுக்கு நம்மை பிடிக்க ஆரம்பித்துவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும், அதாவது நம்முடைய பேச்சு, எண்ணம், நினைவு, யோசனைகள், சொல், செயல், ஜெபம், பரிசுத்தம், தெய்வீகம் எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார். அப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை செய்யும் பொழுது மனிதர்களுடைய பிரியமும் நமக்கு உண்டாக ஆரம்பித்துவிடும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரியம், உடைய இரக்கம், உடைய தயவு, காருண்யம் உடைய ஜனத்தின் மேல் ஏராளமாய் தாராளமாய் தங்கட்டும். உடைய பிரியத்தை பெற்றுக்கொள்கிறதான வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருந்தாலும் அண்டு உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் தானாகவே மனிதர்களுடைய பிரியம் எங்கள் மேல் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை தத்தம் செய்து ஒப்பு கொடுக்கிறோம். நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934
5353 மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி. யார் யாரிடத்தில்? போவாஸ் ரூத்திடம் சொன்னது. ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி: பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.